லக்கி பாஸ்கர் படத்தில் துல்கர் சல்மானை விட இவர் தான் முக்கியம். படத்தில் நடித்த 22 கேரக்டர்ஸ்க்கும் ரேங்க் கொடுத்துருக்கேன். அதில் இவர் எப்படி ஹீரோவை விட முக்கியமானவர்னு சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். 22வது இடத்துல வர்றது சுதீர். ஹீரோ பாஸ்கர் மாதிரி இவரும் பேங்க் எம்ப்ளாயியாக இருப்பார். பாஸ்கருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அசிஸ்டன்ட் ரீஜனல் மேனேஜர் போஸ்ட்டு இவருக்கு வந்துடும். இருந்தாலும் பாஸ்கர் கூட இவருக்கு பகை இருக்காது, நல்லபடியாக தான் பேசுவார். கடைசியில் இவரும் ஒரு ஸ்கேமில் மாட்டி ஹீரோவுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து ரிட்டையர் ஆக போகிற அசிஸ்டன்ட் ரீஜனல் மேனேஜர். இவருக்கு 21வது ரேங்க்கு. ரிட்டையர் ஆக போகிற இவரோட போஸ்ட் தான் பாஸ்கருக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருப்பார். இவர் ரிட்டையர் ஆகாமல் இருந்திருந்தா பாஸ்கருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ ஏமாந்துருக்க மாட்டார். அடுத்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். இவருக்கு ரேங்க்கு 20. காசை வாங்கிக்கிட்டு திருட்டு பொருளை ஹீரோ டீம் எடுத்துகிட்டு போக அனுமதிப்பார். காரை எடுத்துகிட்டு போக விடுவார். ஹீரோயின் அவங்களுக்கே தெரியாமல் பண்ணுற இல்லீகல் பிஸ்னஸ்க்கு லஞ்சம் வாங்குவார். அடுத்து சிபிஐ ஆஃபீஸரில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஹெட்டாக வருவார். இவருக்கு ரேங்க்கு 19. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஸ்கர் லைஃப்பில் நடந்த விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கு இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கதைப்படி பார்த்தா இது முக்கியம் இல்லை, ஆனால் பேங்க்குக்கு 100 கோடி ரூபாவை செக்கில் எழுதி கொடுக்கறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருக்கார். சப்போஸ் பாஸ்கரோட அக்கௌண்ட்டில் 100 கோடி ரூபாய் இருந்து அதை பேங்க்காரங்க எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இவரோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிருக்கும். ஸோ ரேங்க்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருப்பார். இவரால் ஸ்டோரியில் எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை அப்படிங்கிறதுனால இவருக்கு ரேங்க் 19. அடுத்து ஷிப் கேப்டன். 18வது ரேங்க்கு. ஷிப் கேப்டன் தான் ராம்கிக்கு தெரிஞ்சவராக இருப்பார். அவர் தான் திருட்டு பொருட்களை கப்பலில் எடுத்துகிட்டு வருவார். ராம்கி பாஸ்கர் கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு காரணமும் இவர் தான். சப்போஸ் இவர் மட்டும் ராம்கியை விற்று பணத்தை கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ணியிருந்தா இந்த படமே வந்திருக்காது. ஏன்னா ராம்கி பாஸ்கரை பார்த்துருக்க மாட்டார். அடுத்து பாஸ்கருக்கு கடன் கொடுத்த பாட்டில். இவருக்கு 17வது இடம். பாஸ்கர் கிட்ட கடனை கேட்டு வண்டியை பிடுங்கி வச்சுப்பார். அதனால் பாஸ்கர் பேங்க்குக்கு ஓடியே போவார். இதனால் பாஸ்கருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகியிருக்கும். இவரோட வண்டியை பாஸ்கர் அடித்து இவரோட கேரக்டர் மாறி போயிடுச்சுட்டு ஹீரோயின் இவர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அடுத்து திருட்டு பையன். இவனுக்கு 16வது ரேங்க்கு. ராம்கி இவனை பாஸ்கர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. பாஸ்கர் திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிற பணத்தை ஒயிட் மணி ஆக்கி தருவான். இவன் ஹீரோயின் கூடவே வேலைக்கு சேர்ந்து பில்ஸ் எல்லாம் தப்பாக போட்டு தருவான். அடுத்து பொலிட்டீஷியனாக நடிக்கிற பெக்கரோட தலைவர். இவருக்கு ரேங்க்கு 15. இவர் இல்லைன்னா ஹீரோவோட டீமு அந்த போலீஸ்காரங்க கிட்ட மாட்டியிருப்பாங்க. காரை வச்சு இல்லீகலாக ட்ரேட் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு பேங்க்கில் பணத்தை கையாடல் பண்ணதுக்காக வேலையும் போயிருக்கோம். இந்த படத்தோட கதையை வேற எங்கேயோ நோக்கி போயிருக்கோம். அடுத்து பாஸ்கரோட அப்பா. இவருக்கு ரேங்க்கு 14. பாஸ்கர் ஏதோ பெரிய தப்பு பண்ணுறாருன்ட்டு பில்ஸை வச்சு கண்டுபிடிப்பார். இவர் தான் சூதாட்டத்தில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, எப்போ நிறுத்துறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்ட்டு அட்வைஸை தருவார். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பாஸ்கர் தப்பு பண்ணுறதை நிறுத்துவார். கிளைமேக்ஸில் பெரிய இடத்து கான்டாக்ட்ஸ் இவர்கிட்ட நிறைய இருந்திருக்கும், ஆர்பிஐ, ஐடி டிபார்ட்மெண்ட்டுன்னு. அதை வச்சு ஹீரோவை கிளைமேக்ஸில் எஸ்கேப் பண்ணி விடுவார். அடுத்து மீனாட்சி சௌத்ரி. இவங்களுக்கு ரேங்க்கு 13. பையன் ஸ்கூலில் பண்ண தப்பை பாஸ்கர் கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டு தப்பை போட்டு கொடுக்காம இவரும் அந்த தப்பில் பங்கேற்றுப்பார். ஸோ காசு நிறைய சம்பாதிப்பார். ஆணவத்தில் பாஸ்கர் கடங்காரு பட்டியலோட ஸ்கூட்டரை உடச்சதுனால தான் ஹீரோயின் கோவப்பட்டு பாஸ்கரை திட்டுவாங்க, சண்டை வரும். அதை பார்த்த அப்பா பாஸ்கரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் பாஸ்கர் திருந்துவார். ஸோ பாஸ்கர் பெரிய தப்பை பண்ணுறதுக்கும் அதுலேருந்து திருந்துறதுக்கும் இவங்களும் ஒரு சின்ன காரணமாக இருப்பாங்க. அடுத்து கட்டாரி பேங்க் ஜென்ரல் மேனேஜரு. இவருக்கு ரேங்க்கு 12. பாஸ்கர் அப்பா அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே திருந்தணுன்ட்டு நினச்சதுக்கு இவரும் ஒரு மெயின் காரணம். கட்டாரி பேங்க் ரிசிப்டை ஹர்ஷாவே போலியாக தயாரிக்கிறாருன்ட்டு ஹீரோவுக்கு தெரிய வர காரணமே இவர் தான். அந்த தப்பை கண்டுபிடிச்சதுனால இவர் ஹார்ட் அட்டாக் இறந்துருவார். இவரோட இறப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்கருக்கு திருந்தணுங்கிற எண்ணம் வந்திருக்கும். அடுத்து லதா மேடம், பேங்க் எம்ப்ளாயி. 11வது இடம். ஹர்ஷாவோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு காப்பி தான் எடுத்துகிட்டு வரணும், ஆனால் 2 காப்பி தவறுதலாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து தான் பாஸ்கர் ஹர்ஷா பண்ணுற தப்பை கண்டுபிடிப்பார். அவர் கூடவே சேர்ந்து தப்பு பண்ணுவார். இதை பார்த்து கண்டுபிடிச்ச பாஸ்கர் சேர்மன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு லதா மேடம் கிட்ட தான் அவரோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. சப்போஸ் அப்போவே லதா மேடம் சேர்மனோட நம்பரை கொடுத்துருந்தாலோ இல்லை ஹர்ஷாவோட ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லாமல் இருந்திருந்தாலோ பாஸ்கர் ஹர்ஷா பண்ணுற தப்பை சேர்மன் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ பாஸ்கர் பெரிய ஸ்கேமை பண்ணாமல் இருந்திருப்பாரு. அடுத்து பாஸ்கர் ஃப்ரெண்டு சாம்பா. இவருக்கு ரேங்க்கு 10. ராம்கியை பாஸ்கர் கிட்ட கூட்டிகிட்டு வந்ததே இந்த ஃப்ரெண்டு தான். ஸோ இவர் மட்டும் இல்லைனா பாஸ்கருக்கு ராம்கியே தெரிஞ்சிருக்காது. திருடணுங்கிற தப்பான எண்ணம் பாஸ்கர் மனசில் வந்திருக்காது. அடுத்து ஹர்ஷாவோட ஆள். இவருக்கு ரேங்க்கு 9. ஹர்ஷா பேரை சொல்லி பாஸ்கர் கிட்ட எல்லா டீலிங்கும் இவர் தான் பண்ணுவார்.
சேர்மன் கிட்ட பாஸ்கர் ஹர்ஷாவை பற்றி சொல்லணும்னு நினைக்கும் போது இவர் மட்டும் அந்த பேங்க்கில் இல்லாமல் இருந்திருந்தா பாஸ்கர் சேர்மன் கிட்ட ஹர்ஷாவை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ பாஸ்கர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார். அடுத்து ஹர்ஷா, இவருக்கு ரேங்க்கு 8. இவர் இல்லைனா பெரிய ஸ்கேமே நடந்திருக்காது, பாஸ்கரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், இந்த படமும் வந்திருக்காது. அடுத்து ஜென்ரல் மேனேஜர் 7வது ரேங்க்கு. ஹர்ஷாவோட பேங்க் ரிசிப்டில் பாஸ்கரை சைன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாஸ்கருக்கு ப்ரமோஷன் தருவாங்க. அதில் இவர் முக்கியமானவர். பாஸ்கரோட திறமையை பற்றி சேர்மன் கிட்ட இவர் தான் சொல்லியிருக்கணும், அதனால் அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்கணும். பாஸ்கரோட சூட்கேஸை செக் பண்ண சொல்லுவார். பக்குன்னு இருந்திருக்கும். ஆனால் கதையில் இது முக்கியம் இல்லை, ஆடியன்ஸை பரபரப்பாக வச்சுக்கிறதுக்காக இது. அடுத்து பேங்க் சேர்மனு 6வது ரேங்க்கு. பாஸ்கரை ப்ரொமோட் பண்ணி அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஆக்குனதுனால தான் ஹர்ஷாவோட ஸ்கேமை கண்டுபிடிச்சி பாஸ்கரும் அதில் சேர்ந்து தப்பு பண்ணார். ஸோ சேர்மன் இல்லைனா பாஸ்கர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இந்த படமும் வந்திருக்காது. 5வது பாஸ்கரோட பையன். என்னடா இது ஹீரோயினை விட முன்னாடி ரேங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இவன் மட்டும் பர்த்டே சமயத்தில் அழுகாமல் இருந்திருந்தா ராம்கி கூட சேர்ந்து காரை எடுத்து விற்றுருக்க மாட்டார். ஸ்கூலில் வேற ஒருத்தன் செஞ்ச தப்பை போட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு சாக்லேட் வாங்கி தின்னாமல் இருந்திருந்தா பாஸ்கருக்கும் ஹர்ஷா பண்ணுற தப்பை மறைச்சி காசு வாங்குறதுக்கு எண்ணம் தோணியிருக்காது. ஸோ இந்த படமும் வந்திருக்காது. அடுத்து 4வது இடத்துல இருக்கிறது வால்ட் மேனேஜர். இவர் மட்டும் இவரோட கடமையை ஒழுங்காக செஞ்சுருந்தார்னா ஹீரோவுக்கு தப்பு பண்ணுற சான்ஸே கிடைச்சிருக்காது, இந்த படமும் வந்திருக்காது. வால்ட்டை சரியாக பார்த்துக்காம ஹீரோக்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு போயிடுவார். ஸோ பாஸ்கருக்கும் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு வசதியாக போச்சு. ஸ்டார்டிங்கில் பேங்க் பணத்தை கையாடல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. பாஸ்கருக்கு தப்பு பண்ணுற எண்ணம் வந்திருந்தாலும் இவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அந்த தப்பு பண்ண முடியாமல் போயிருக்கோம். பாஸ்கர் இந்த தப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால தான் ஹர்ஷா கூட சேர்ந்து பெரிய தப்பை பண்ணுறதுக்கு மனசு வந்தது. ஸோ இவர் இல்லைனாலும் இந்த படமே இல்லை. 3வது, நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்த ஹீரோ பாஸ்கராக நடித்த துல்கர் சல்மான். இவர் தான் இந்த படத்தோட ஹார்ட் பீஸு. இவர் தான் எல்லா செயலும் செய்வார். இவரை நோக்கி தான் கதையே நகரும். இவர் தான் பேங்க் பணத்தை எடுக்கணும்னு நினைப்பார், செய்வார். ஹர்ஷா கூட சேர்ந்து பெரிய ஸ்கேம் பண்ணணும்னு நினைப்பார், செய்வார். இவரை சுற்றி தான் கதையே இருக்கிறதுனால இவருக்கு ரேங்க்கு 3வது. என்னடா சொல்கிற, இவரை சுற்றி தான் கதையை நகருதுன்ற, ஆனால் 3வது ரேங்க் கொடுத்துருக்க. இவருக்கு முன்னாடி 2 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராங்க, சொல்கிறேன். 2வது இடத்துல இருக்கிறது ராம்கி. இவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா பாஸ்கருக்கு தப்பு பண்ணுற எண்ணமே வந்திருக்காது. என்னதான் பாஸ்கருக்கு பண பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நினச்சி கவலை தான் பட்டிருப்பாரே தவிர தப்பு பண்ணுற எண்ணம் வந்திருக்காது. பாஸ்கர் தப்பு பண்ணுறதுக்கு ஏற்ற சூழ்நிலை எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அதை பற்ற வச்சது ராம்கி தான். இவர் மட்டும் இல்லைனா அந்த ஸ்பார்க் இருந்திருக்காது. அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கிறது ரீஜனல் மேனேஜர். இவர் தான் பாஸ்கருக்கு கிடைக்க வேண்டிய அசிஸ்டண்ட் ரீஜனல் மேனேஜர் போஸ்ட்டை வேற ஒருத்தருக்கு அநியாயமாக கொடுத்தாரு. இவர் சுதீர் அப்படிங்கிறவருக்கு அந்த போஸ்ட்டை ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால தான் பாஸ்கருக்கு அந்த போஸ்ட் கிடைக்காம போயிருக்கோம். சப்போஸ் அவர் சொன்ன மாதிரியே பாஸ்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா பாஸ்கரோட மைண்டு கரப்ட் ஆகியிருக்காது, சுச்சுவேஷன் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ராம்கி வந்து சொல்லியிருந்தா கூட பண்ணியிருக்க மாட்டார். ஸோ ராம்கி வந்து இவரை பார்க்குறதும் வேஸ்ட் ஆகியிருக்கும். ராம்கி கூட சேர்ந்து தப்பு பண்ணதுனால தான் பெரிய தப்பு பண்ணுறதுக்கு மனசு தோணுச்சு. ராம்கி கூடவே சேராமல் இருந்திருந்தா பேங்க் மணியை கையாடல் பண்ணியிருக்க மாட்டார். இந்த ரீஜனல் மேனேஜரை ஸ்கேம் பண்ணி மாட்டிக்காமல் இருந்திருந்தா பாஸ்கருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது. ஹர்ஷா கூட சேர்ந்தும் தப்பு பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இந்த படம் வந்ததுக்கு முதல் காரணம் இந்த ரீஜனல் மேனேஜர் தான். ஸோ இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. படத்தில் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, அவங்களாம் இந்த கதைக்கு தேவை இல்லைனாலும் படத்தில் இருந்தாகணும். அப்படிப்பட்ட கேரக்டர்ஸை ஷார்ட்டாக பார்த்துடலாம். பேங்க் செக்யூரிட்டி. ஃபேமிலி பேசுகிறாங்கன்ட்டு பாஸ்கர் கிட்ட ஃபோன் தர சிபிஐ ஆஃபீஸர். கரண்ட் போனதுனால செக்யூரிட்டியை கூப்பிடுற சிபிஐ ஆஃபீஸர். அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணுறவங்க. பாஸ்கர் பேசக்கூடிய பேங்க்கில் வேலை செய்கிறவங்க. வால்ட் செக்யூரிட்டி. ஜிஎம் கூட வர ஏஜிஎம். பேங்க் கஸ்டமராக வர வயசானவங்க. பாஸ்கரோட தம்பி, பாஸ்கரோட தங்கச்சி, ஹீரோயினோட அண்ணா, ஹீரோயினோட அம்மா, ஹீரோயினோட அண்ணி, பிரெட்டு செல்லர், டிவி ஷாப் ஓனர், போலீஸ்கிட்ட மாட்டிக்கின கார் டீலரோட ஆள், காரை செக் போஸ்ட்டில் தடுக்கிற போலீஸு, பெக்கர் பொலிட்டீஷியனுக்கு சைடாக வரவர், இன்னொரு பெக்கர் பொலிட்டீஷியன் சைடாக வரவர், ஃபோனை வச்சிருக்கிற போலீஸு, டான்சர் கேர்ள், கோவா கார் டீலரோட ஆள், பாஸ்கரை பார்க்குற போலீஸு, பாஸ்கர் தம்பியோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவர், ரீஜனல் மேனேஜர் பண்ண ஸ்கேம்க்கு உடந்தையாக இருந்த பேங்க் எம்ப்ளாயி, ஷேர் மார்க்கெட்டில் ஹர்ஷா என்ன பண்ணுறாருன்ட்டு பாஸ்கருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண உதவுற ஒருத்தர், லாட்ரி மூலமாக திருட்டு பணத்தை ஒயிட் மணி ஆக்கி தரவர், ஷேர் மார்க்கெட் புரோக்கர், ஷேர் மார்க்கெட் புரோக்கரோட எம்ப்ளாயி,
பாஸ்கர் சந்தோஷத்தில் கத்தும்போது பின்னாடி ஒன் பாத்ரூம் போகிறவர், ஜுவல்லரி ஷாப்பில் வர சேல்ஸ்மேன், துணி கடையில் வர சேல்ஸ்மேன், துணி கடையோட ஓனர், கார் சேல்ஸ்மேன், ராம்கியோட பையன். அவரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம், இருந்தாலும் முக்கியமானவர் தான். ரோட்டை ஒன்வே ஆக்கிறதுக்கு ரோட்டுக்கு ரெண்ட் வாங்குகிற ஒரு ஓனரு, ரிசர்வ் பேங்க்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், 100 கோடி செக்கை பார்த்தவொன்னே ஷாக் ஆகிற கேஷியர் உமன், யூஎஸ்ஏ ஹோட்டலில் ராம்கி பேசுகிற ஆள், ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரு, தப்பு பண்ண சேர்மன், ஜிஎம், அப்புறம் சிபிஐ ஆஃபீஸரை கைது பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆஃபீஸர், கூட இருக்கிற இன்னொருத்தங்க. இவங்கெல்லாம் படத்தில் இல்லைனாலும் கதைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்றதுனால இவங்களுக்கு ரேங்க் கிடையாது. ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டேன். மக்களே, நான் கொடுத்த ரேங்கிங் உங்களுக்கு ஓகேனா லைக் பண்ணுங்கள். இல்லைனா டாப் 3 ரேங்க்கு நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.